கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்துக்கென்று எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை குறித்து இதே அதிகாரத்தில் 27வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 51ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான சில சூழ்நிலைகள், வேதனைகள், கஷ்டங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது இதையெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும்போது, வானத்தை எப்படி ஆபிரகாமை பார்க்க செய்தாரோ அதே போல இந்த வானத்தை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடியதான சூரிய, சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களை எல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடியதான பால்வெளி மண்டலம் என்று அழைக்கப்படுகிறதான நம்முடைய கேலக்சியை குறித்து பார்க்கும்போது இவைகளெல்லாம் இவ்வளவு அதிசயமாய், அற்புதமாய், நேர்த்தியாய் உண்டாக்கின தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய காரியங்களையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள் வரும். இன்னும் நம்முடைய பிரியமானவர்களை ஒவ்வொரு கிரகத்திலும் இருந்து நம்முடைய பூமியை போட்டோ எடுத்து வருகிறதான காட்சியை பார்க்கும்போது, குறிப்பாக சேட்டன் சனி கிரகத்திலிருந்து நம்முடைய பூமி ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கிறது. இந்த புள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு பிரியமானவர்களே, அதிலும் சிறியவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாவற்றிலும் தேவன் மகத்துவமாய், மகிமையாய் அவர் செய்திருக்கும்போது ஒரு புள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய புள்ளியாய் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளையும் கிருபைகளையும் செய்வது எத்தனை அதிக நிச்சயம். நம்முடைய மில்கி வேயுடைய டயாமீட்டரை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் போவதற்கு பிரியமானவர்களே 1,00,000 ஒளி ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியதான ஆண்ட்ரோமேடா என்கிறதான கேலக்சிக்கு போவதற்கு 2.5 மில்லியன் ஒளி ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே இருக்கக்கூடியதான ஒவ்வொரு கேலக்சியிலும் பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனையோ ட்ரில்லியன் ஒளி ஆண்டுகள் இருக்கிறது என்றும், அங்கே ட்ரில்லியன் பிரியமான கேலக்சி இருக்கிறது என்றும், இன்னும் நாம் கண்டுபிடிக்க முடியாத கேலக்சி எல்லாம் இருக்கிறது என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. இவ்வளவற்றையும் தேவன் எப்படி உண்டாக்கினாராம்? வல்லமையினால் உண்டாக்கி, பிரியமானவர்களே, ஞானத்தினால் படைத்து, பூச்சக்கரத்தை ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், தம்முடைய பலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் இவைகள் எல்லாவற்றையும் செய்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சங்கீதம் 146:5-6 இந்த 2 வசனங்களிலும் பார்க்கிறோம். யாக்கோபின் தேவனை
தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அண்ட சராசரங்களை நேர்த்தியாய் மகிமையாய் உண்டாக்கி அவைகளுடைய ஓட்டத்திலே ஓடும்படியாய் தம்முடைய வார்த்தையினாலே பிரியமானவர்களே அவைகளுக்கு வல்லமையும் பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். நமக்கு துணை நின்று நம்மை பாக்கியவான்களாய் நம்மை நடத்துகிறது. எத்தனை அதிக நிச்சயம்! அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இங்கே அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இங்கே நான் பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 14வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், சாராளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒரு உற்பத்தி காலத்திலே உன்னிடத்திற்கு வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவள் நகைத்தாலும் கர்த்தர் அப்படியே தன்னுடைய வாக்கை மாறாதவராய் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதலால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடை இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிவர்த்தி செய்து உங்களுடைய காரியங்களை நிச்சயமாய் அவர் வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசியுங்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று சொல்லி அவன் சொன்ன பிரகாரம் கர்த்தர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவனுடைய பின்னிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 1:57 தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடியதான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவனாலே எல்லாம் கூடும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கிறோம், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி. இந்த வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாவற்றையும் கை கூடி வர பிரியமானவர்களே இந்த வேளையிலே நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, அண்ட சராசரங்களையும் மகிமையாய் நேர்த்தியாய் ஆண்டவரே வல்லமையோடு கூட இவை எல்லாவற்றையும் உம்முடைய பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் ஆண்டவரே உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், நடத்துகிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும், எங்களுக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து எங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவீர். ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தேவரீர் நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர். ஆண்டவரே நீர் செய்ய நினைக்கிறது, எங்கள் வாழ்க்கையில நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.